விளையாட வழிகாட்டலாம். கிரீஸ்மேன் பிரச்சனை உதாரணமாக எடுத்த போது இல்லாத மனங்குண்டுக்கு வராத ஒரு கிரீஸ்மேனை சித்தரித்து சில காரணங்களுக்காக நமது இளைஞர்கள் அதை கிரீஸ்மேன் வந்ததாக காட்டி அதனூடாக பாரிய பிரச்சனை ஏற்படுத்தி போலீஸ்காரர் ஒருவரை பாதையிலே பரிவதைத்துக் கொண்ட போது அதனால் எழுந்த போலீசாரும் இனவாதிகளும் மதகுருமாரும் பொதுமக்களும் என்று யார் யாரெல்லாம் புத்தகத்திலே பேசத்தை விதைக்க முற்பட்டுள்ளார்களோ அவர்களாம் வந்த போது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு அதிகாரத்தினூடாக ஒரு வழியை திறந்து தந்தான். அந்த வழியை பயன்படுத்தி ராணுவத்தை அழைத்து ராணுவ பிரிகேடியர்கள் நண்பராக இருந்த ஒரே காரணத்திற்காக அமைச்சர் வசீர் அவர்களுக்கு சொல்லி உடனடியாக வரைவாய்த்து இந்த புத்தகத்தை ராணுவ பாதுகாப்புக்குள் கொண்டு வந்த ஒரே காரணத்தினால்தான் அவர்கள் வெளியே வராமல் அங்கேயே தடுக்கப்பட்டார்கள். அவர்கள் கூட்டம் போட்டு இடத்தோடர்கள் கலைந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டவர். நான் பிலிப்பைன்ஸுக்கு அந்த அடுத்த நாள் செல்ல வேண்டியிருந்தாலும் கூட அங்கிருந்த ராணுவத்தோடு வைத்திருந்த தொடர்புகள் ஊடாக இந்த மாவட்ட செயலாளர் வைத்திருக்கிற தொடர்புகள் ஊடாக நாங்கள் கட்டுப்படுத்தினோம். இன்று இந்த மடையர்கள் சொல்கிறார்கள் அந்த ராணுவ தொடர்பை மறுத்துவிட்டு போலீசாரோடு இருக்கின்ற தொடர்பை மறுத்துவிட்டு அரசாங்கத்தோடு இருக்கின்ற தொடர்பை மறுத்துவிட்டு மாவட்ட செயலாளர் இருக்கின்ற தொடர்பை அறுத்துவிட்டு பன்சலை குட்டிவலை இருக்கின்ற பன்சலையில் இருக்கின்ற பௌத்த மதகுருமாரோடு இருக்கின்ற தொடர்புகளை எல்லாம் மறுத்துவிட்டு பாதைக்கு வந்து ஆர்ப்பாட்டம் செய்ய என்று சொல்லுபவர்கள் யார் என்று பார்க்கின்ற போது சில வலிமையாக ஆர்ப்பாட்டம் செய்கின்ற வங்குரோத்து போன அரசியல்வாதிகள், அதே போன்று எதிர்கட்சி அரசியல்காரர்கள், அடுத்த தேர்தலை நம்பிக்கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகள், அதே போன்று படித்திருந்தும் கூட உணர்ச்சிக்கு கட்டுப்பட்டு உணர்ச்சிக்கு ஒரு நாள் மடத்தனம் செய்கின்ற சில குழுக்கள் என்பது இதன் பின்னால் இருக்கின்ற போது இது இந்த ஊருக்கு பாரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதை இந்த இடத்திலே நான் சொல்வதற்கு காரணம் இன்று கல்வியை விடவும் எரிகின்ற பிரச்சனையாக இந்த இன பிரச்சனை இருக்கிறது. இதிலே மாணவர் சமூகம் விளையாட வழிநடத்தப்படக்கூடாது என்பதற்காக நாங்கள் இதை சொல்லுவோம். இவர்கள் எல்லாம் சேர்ந்து பிரச்சனையை ஏற்படுத்தினவர்கள் ஓடோடி போய்விடுவார்கள். கிரீஸ்மேன் பிரச்சனை வந்தது இன்று புத்தகத்தில் கடைபிடிக்கவில்லையாம். கொழும்பிலே இருக்கின்ற அவர்கள் கேட்கிறார்களாம், என் புத்தகம் இந்த இதை எவ்வாறு செய்தது? களத்துறையில் இருந்தவர்கள் கேட்கிறார்களாம், அமைச்சர்கள் கேட்கிறார்களாம், இஸ்லாமிய இயக்கங்கள் கேட்கிறார்களாம், நேயர்கள் கேட்கிறார்களாம். நான் ஒரு கேள்வி எனக்கு இருக்கிறது. புத்தகத்துக்கு கிரீஸ்மேன் பிரச்சனை வந்தபோது புத்தகம் இந்த படைகளால் அழிக்கப்பட போகிறது என்று இருந்த போது அவ்வாறான ஒரு பாரிய பிரச்சனைக்கு ஓங்கொடுத்த போது புத்தகம் பேசக்காரர்களால் அழிக்கப்பட போகிறது என்று கண்டபோது கொழும்பிலிருந்து எத்தனை பேர் ஓடோடி புத்தகத்துக்கு வந்தார்கள்? எத்தனை பேர் களத்துறையிலிருந்து அதை தடுப்பதற்கான முயற்சிகளை செய்தார்கள்? இதை தடுப்பதற்காக அல்லது உதவுவதற்காக வந்த அரசியல் தலைமைகள் எத்தனை பேர்? வாக்கு வாங்குவதற்காக வந்து செல்கின்ற அரசியல் தலைமைகளில் எத்தனை புத்தகத்துக்கு வந்து சென்றது என்று நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் ஒருவருமே வரவில்லை. முழுவதையும் தனியாக நின்று நாங்கள் அதை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை எங்களது தலைகளுக்கு வருகின்ற போது தெளிவான் நடந்தால் கூட பதில் சொல்லாத அந்த நேரத்தை பதில் சொல்லாத தலைமைகளுக்கு மற்றவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதற்காக புத்தகத்தை நாங்கள் காட்டி கொடுக்க வேண்டுமா? புத்தகத்திற்குள் இன்னொரு பிரச்சனையை எடுத்து போட வேண்டுமா என்பதை பற்றி இந்த தலைமைகள் இங்கே இந்த ஏற்பாட்டாளர்களுக்கு சிந்திக்க வேண்டும். பெற்றோர்களும் ஆசிரியர்